ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தியும் சொல்லி பார்த்தோம்னா பேரலல் யூனிவர்ஸ் அண்ட் மல்டிவர்ஸ் கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த பேரலல் யூனிவர்ஸ் அண்ட் மல்டிவர்ஸ் கான்செப்ட்ங்கிறது சாத்தியப்படக்கூடியதா அமைஞ்சிருக்குமா, இல்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மையான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கான விடைகள் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்னென்ன சொல்றாங்க, சாத்தியக்கூறுகள்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸ்ங்கிறது பார்த்தோம், அதாவது அண்ட பகுதின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, இந்த அண்ட பகுதிக்கு எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல அதான் அன்இமேஜினபிளி பிக்கா இருந்திருக்கு. அதாவது பார்த்தோம்னா நீங்க அளவிடக்கூடிய அளவைகள் எல்லாத்தையும் தாண்டின அளவுக்கான ஒரு அளவையா வந்து இந்த யூனிவர்ஸோட சைஸுங்கிறது, அதாவது அளவுங்கிறது எக்ஸீட் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மிக் இன்ஃபிளேஷன் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. காஸ்மிக் இன்ஃபிளேஷன்னா அதாவது அந்த அண்ட பகுதிங்கிறது விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்றது காஸ்மிக் இன்ஃபிளேஷன். இது மாதிரி பார்க்கும்போது நம்ம யூனிவர்ஸ்ங்கிறது பெருசாயிட்டே தான் இருக்கு. இது மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த உலகம் சொல்ற இந்த பிளானெட்ல உட்காந்து இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வேற ஏதோ ஒரு கேலக்சியில வேற ஏதோ ஒரு வந்து உலகத்துல வந்து இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்ல நீங்களே இருக்கக்கூடிய அந்த பிளானெட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உலகம் வந்து பார்த்துட்டு இருந்தாலோ இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஆகும், இல்ல வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ அதுதான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்லக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து மல்டிவர்ஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அமைஞ்சிருக்கூடியதான். அதாவது இப்ப நீங்க வீடியோ பார்க்காம இந்த உலகத்துல இருக்கீங்க, வேற ஒரு உலகத்துல வந்து நீங்க வீடியோ இருக்கிற மாதிரி நான் வந்து உங்களோட வீடியோ பாக்குற மாதிரி இந்த மாதிரி அமைஞ்சு வச்சுக்கோங்களேன், அது மல்டிவர்ஸ் கான்செப்ட் பேஸ் பிளாட்டா அமையும். இதுதான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அண்ட் மல்டிவர்ஸ் கான்செப்ட் பேசிக்கான பிளாட்ங்கிறது. பல்வேறு வகையான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் பார்த்துருக்கோம். அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அறிவியலும் கற்பனைகளும் கலந்திருக்க மாதிரி மூவிஸ் தான் பார்த்து இருந்தோம்னா பல்வேறு வகையான கான்செப்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் டைம் டிராவலா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரிங் தியரி சொல்றதா இருக்கட்டும், இல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேசுறதா இருக்கட்டும், இது மாதிரி பல வகையான மெக்கானிசம்ஸ் தான் பேசியிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெக்கானிசமா தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அண்ட் மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் ஸ்பைடர் மேன் மூவிஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ஸ்டார் ட்ரெக் நாவல் படிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும் போது இல்ல பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருக்கும். ஆனா நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான நாலேஜ் அமைஞ்சிருக்காது. அதுக்கு வந்து சரியான விடை கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோக்குள்ள ஃபர்தரா போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நம்ம யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ட வெளியே வந்து பார்த்தோம்னா பால்வெளி மண்டலம் நம்ம கேலக்சி வந்து மில்கி வே கேலக்சி சொல்றோம். அதை விட பெருசா கூட ஆண்ட்ரோமேடா கேலக்சி பக்கத்துல இருக்கிற கேலக்சி, இது மாதிரி பல்வேறு வகையான கேலக்சிஸ் வந்து சொல்லிருக்கிறது யூனிவர்ஸ் வந்து சொல்லப்படுது. அதாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு கேலக்சியும் பல்வேறு வகையான நட்சத்திரங்கள் இருக்கும், எரிக்கற்கள் இருக்கும், கோள்கள் இருக்கும், பிளானட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம பூமி இருக்கு, வெள்ளிங்கிற கோள் இருக்கு, சனிங்கிற கோள் இருக்கு, வியாழன் ஒரு கோள் இருக்கு. இது மாதிரி பல்வேறு வகையான கோள்கள் இருக்கும். நட்சத்திரம்னு பார்த்தோம்னா சூரியன்கிறதே ஒரு நட்சத்திரம். இது மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் பல்வேறு வகையா இருக்கும். இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் தான் இருக்குமா, இல்ல லட்சக்கணக்குல கோடி கணக்குல, அதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா மில்லியன்ஸையும் தாண்டி ட்ரில்லியன்ஸ் விட அதிகமான அளவுக்கு கோள்களும் நட்சத்திரங்களும் எரிக்கற்களும் கற்களும் இதெல்லாம் விண்கற்கள் எல்லாமே சேர்ந்து கலவையா இருக்கக்கூடியதா இந்த உலகத்துல இருக்கிற அண்ட வெளியில இருக்கக்கூடிய பகுதியா அமைஞ்சிருக்கக்கூடியது. இதுல ஒவ்வொரு கேலக்சிஸும் ஒவ்வொரு வகையான காம்போசிஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வகையான வித்தியாசங்கள் இருக்கும். அது மாதிரி பல கேலக்சிஸா சேர்ந்து இந்த மொத்த யூனிவர்ஸ உருவாக்கி இருக்கு. இந்த யூனிவர்ஸ அப்சர்வபிள் யூனிவர்ஸ் OU அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மனிதன் இது வரைக்குமே வந்து அளந்திருக்கக்கூடிய, அதாவது இது வரைக்கும் அவனால பார்க்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸோட சைஸ்ங்கிறது பார்த்தா ரொம்பவே மிகப்பெரியதா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல இந்த யூனிவர்ஸோட ஒரு டயாமீட்டர் மனிதன் எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா 7 பில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். அதாவது ஒரு லைட் இயர்னு சொன்னாலே பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் கணக்கா இருக்கும். அதாவது பார்க்கும்போது 9.4 into 10 to the power பல்வேறு வகை, அதை என்ன தெரியல, அதுல 10 to the powerல போற மாதிரி கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் ஒரு லைட் இயர்ங்கிறது. அப்படி ஒரு லைட் இயர் இவ்வளவு அளவுக்கு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா 7 பில்லியன் லைட் இயர்ஸ் சொல்லும்போது எவ்வளவு பெரிய அளவா இருந்திருக்கும். அப்ப இந்த யூனிவர்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு பெரிய அளவா இருந்திருக்கும் சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மாதிரி கூட யூனிவர்ஸ்ல தான் பல்வேறு கேலக்சிஸ் இருக்கும். இந்த கேலக்சிஸ்ல இது மாதிரி வந்து பார்த்தோம்னா பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் இல்ல மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்கலாம்னு சொல்றவங்க பல ஆய்வாளர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றதுக்கும் சில ஆய்வாளர்கள் இருக்காங்க. அதான் என்ன சொல்லிட்டு ஃபர்தரான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 13.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது பிக் பேங் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மொத்த யூனிவர்ஸுமே ஒரு அன்இன்ஃபைனைட் வெளி சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோம்னா அளவிட முடியாத அளவுக்கு ஒரு சிங்கிள் யூனிட்டா இருந்திருக்கு. அதாவது ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்ற மாதிரி அளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அதுக்கு அடுத்துதான் இந்த பிக் பேங்.
இந்த பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரிங்கிறத பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது விரிவடைந்து பெரிதாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த பிக் பேங் ஸ்டார்ட் ஆன கிட்டத்தட்ட 1/10^32 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு செகண்ட்லயும் வந்து பார்த்தோம்னா 10^32 அளவுக்கு டிவைட் பண்ணோம்னா அதுல வரக்கூடிய டைம் பார்த்தோம்னா அந்த ஒரு டைம்லயே பார்த்தோம்னா நம்ம யூனிவர்ஸ்ங்கிறது 10^26 டைம்ஸ் வந்து விரிவடைஞ்சது சொல்றாங்க. அதாவது ஒரு செகண்ட்ல இந்த அளவுக்கு ரொம்ப ஃபிராக்ஷனலைஸ் மீன்ஸ் ஸ்மாலா இருக்கிற செகண்ட்லயே பார்த்தோம்னா நம்ம இந்த யூனிவர்ஸ்ங்க 10^26 அளவுக்கு பெருசா இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அது ஃபாஸ்டான ரியாக்ஷன்கள் இவ்வளவு வருஷ காலகட்டங்கள் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் வருஷங்கள் கடந்ததுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகி. அப்படிப்பட்ட காலகட்டமா இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் பெருசாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணத்துக்கு நீங்க வந்து யோசனையை கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா இது நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பெயர் வைக்கிறாங்க சொல்லி பார்த்தோம், காஸ்மிக் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. காஸ்மிக் இன்ஃபிளேஷனா என்ன சொல்லி யோசிப்பீங்க? அதாவது காஸ்மிக்ங்கிறது இந்த மொத்த பெருவெடிப்பு கொள்கையில் உருவானக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த மொத்த அளவீடா இருக்கக்கூடிய காலத்தையும் இந்த இடத்தையும் பொறுத்தது சொல்றேன் காஸ்மிக். இன்ஃபிளேஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா பெரிதாகி கொண்டே போவது இல்லது விரிவடைந்து கொண்டே போவது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகுது. இது மாதிரி விரிவடைந்து கொண்டு பெருசாகிட்டே கொண்டு வரக்கூடிய இந்த காஸ்மிக் இன்ஃபிளேஷன்ல ஒவ்வொரு நொடியும் இந்த ஒவ்வொரு நொடியும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு நொடிக்கும் ரொம்ப குறைவான டைம்லயே பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸ்ங்கிறது பெரிதாகி கொண்டே போகும். அப்படி பெரிதாகி கொண்டே போகும்போது பல்வேறு வகையான யூனிவர்ஸ் அந்த கேலக்சிஸ் உருவாகும், பல்வேறு வகையான பிளானட்ஸ் உருவாகும். அந்த டைமுக்கு வந்து பார்க்கும்போது இந்த டைம் ரொம்ப குவான்டிட்டிவலி ஸ்மால், அதாவது கணக்கிட வகையா முடியாத டைம்லயே இவ்வளவு பெரிய வகையில பெருசாகும் போது அப்ப பல்வேறு வகையான செகண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு வகையான காலகட்டங்கள்ங்கிறது அந்த குறிப்பிட்ட கேலக்சியில ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இப்ப நம்ம பூமி உருவாகி இப்ப நம்ம இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்ப நீங்களோட போன்ல வந்து என்னை பார்த்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம யூனிவர்ஸ் வளர்ந்துருக்கோம். இது மாதிரி பார்த்தோம்னா ஏற்கனவே பல யூனிவர்ஸ் அது மாதிரி உருவாகி அழிந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அடுத்து பல யூனிவர்ஸ் வந்து உருவாகி பல்வேறு வகை கேலக்சிஸ் பிளானட்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த காஸ்மிக் இன்ஃபிளேஷன்ங்கிறது எட்டர்னல் இன்ஃபிளேஷனா மாறுது. ஆனா எட்டர்னல்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாது மாறுது. அது எப்பொழுதுமே இந்த இன்ஃபிளேஷன் விரிவாக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்மிக் இன்ஃபிளேஷன்லாம் இருக்கக்கூடிய விரிவாக்கம்ங்கிறது இப்ப நம்ம யூனிவர்சிட்டிஸ் ஒரு வகையா ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அது இன்னொரு வந்து கேலக்சியா அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகக்கூடிய இந்த இன்ஃபிளேஷன் வந்து பெரிதாக கொண்டே போகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். அதனால இது வந்து சைக்கிளிக்கா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முன்கூட்டுதல் வைக்கப்படுது. இப்படி வளர்ந்து கொண்டே வரக்கூடிய இந்த யூனிவர்ஸ் பார்த்தோம்னா பல்வேறு வகையில வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய நம்ம வந்து வேற யூனிவர்ஸ் கூடிய வேற நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம தொடர்புபடுத்த முயற்சி செஞ்சோம்னு பார்த்தோம்னா அந்த இன்ஃபிளேஷன் விரிவாக்கத்துல அந்த யூனிவர்ஸ் விரிவடைந்து கொண்டே போகும்போது நம்மளால அந்த எட்டி போய்க்கவே முடியாத நிலைமையா போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, நான் வந்து கன்னியாகுமரியில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த கன்னியாகுமரி வந்து சந்திக்கிறதுக்காக நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி டிராவல் பண்ணி வரக்கூடிய தூரத்திலேயே பார்த்தோம்னா நான் கன்னியாகுமரியில இருந்து டிராவல் பண்ணி மறுபடியும் வந்து திருவனந்தபுரத்தை தாண்டி வந்து கொச்சின் வரைக்குமே டிராவல் பண்ணி போயிருப்பேன். அப்ப நீங்க மறுபடியும் கொச்சின்ல வந்து பிடிக்கிறதுக்காக நீங்க தொடர்ந்தே வருவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் கொச்சின் நீங்க கொச்சின் வந்து சேர்ந்ததுக்குள்ள நான் கொச்சின்ல இருந்து வந்து பெங்களூர் வந்து சேர்ந்திருப்பேன். இந்த மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்தோம்னா இந்த காஸ்மிக் இன்ஃபிளேஷன் நடக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதனாலே பார்த்தோம்னா பல்வேறு ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த காஸ்மிக் இன்ஃபிளேஷன் பேரலா இப்போ யூனிவர்சிட்டிஸ் உருவாகி இருந்தாலுமே அந்த யூனிவர்சிட்டிஸோட நம்ம கனெக்ட் பண்றதுக்குள்ள இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியோட டைம்ங்கிறது சரியா நம்ம அமையாம நம்ம யூனிவர்சிட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட கேலக்சியோட அந்த ஒரு குறிப்பிட்ட யூனிவர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ண விடாமலே வந்து துரத்தி பின்னாடி வந்து இருக்க வச்சிரும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இதனாலே பார்த்தோம்னா பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் இருக்கலாம் இல்லாமலே போலாம் ஃபர்ஸ்ட் கூட்டு வைக்கப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன தொடர்ந்து வைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் குறிப்பிடப்படுது. இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நீங்க இந்தியால 1 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய தக்காளியை அளந்து பாத்தீங்கன்னாலும் ஒரே அளவுக்கான அளவு தான் வரும். அதே தக்காளிகளை கொண்டு போயிட்டு நீங்க பிரான்ஸ்லயோ இல்ல அமெரிக்காலயோ இல்ல அண்டார்டிகாலயோ கொண்டு போய் வச்சா கூட அந்த 1 கிலோங்கிற தக்காளிங்கிறது சரியான அளவு தான் 1 கிலோங்கிற அளவு கான்ஸ்டன்டா வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி டைம்லயும் பார்க்கும்போது 1 செகண்ட் கான்ஸ்டன்ட்
இதெல்லாமே வந்து யூனிவர்ஸா இருக்கக்கூடிய டைம் கான்ஸ்டன்டா இருக்கட்டும், இல்ல வேவ் கான்ஸ்டன்டா, வேவ் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே பார்க்கணும். பிசிக்கலா இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸுமே கான்ஸ்டன்ட்லி வந்து ஒரே சிங்குலாரிட்டி தான் இருக்கும். அது மட்டும் தான் உன்னோட ஒரு ரிலேட்டிவ்லி வந்து ஈக்குவலண்டாவோ இல்ல ரிலேட்டிவ்லி இது கன்வெர்டபிளாவோ அதே மாதிரி இருக்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இந்த ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ கிராவிட்டிங்கிறது நம்மளோட பூமியில 9.8 இருக்கும். அதே வந்து மூணுக்கு போனா வேற மாதிரி வேறுபடும், மார்ஸுக்கு போனீங்கன்னா வேற மாதிரி வேறுபடும். ஆனா பார்த்தோம்னா இது எல்லாத்துலயும் வந்து பார்க்கணும், மனிதன் வாழ தகுதியா இருக்கக்கூடிய இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய வகையில 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கக்கூடிய இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் பார்த்தோம் மனிதன் வாழ்வதற்கு சரியான வகையான ஃபோர்ஸா இருக்கு. இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ரிலேட்டிவ்லி வந்து ஓகே ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சிருக்கு. அதாவது மனிதர்களுக்கு தேவைப்பட வகையில இருக்கக்கூடிய கிராவிட்டிங்க பூமியை நிலவிட்டு இருக்கு. அதனாலதான் மனிதனால வந்து இந்த பூமியில சரியா வாழ முடியுது அப்படின்னு தெரிவிக்கப்படுதுல. இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து மத்த உலகங்களையும் மத்த இந்த யூனிவர்சிட்டியும் இருக்குமா சொல்லி பார்த்தா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்ஸ்லி இந்த கான்ஸ்டன்ட் வந்து சரியா அமையுதுன்னு சொல்லி பார்த்தோம், அப்ப அந்த யூனிவர்ஸ்லயும் அந்த கான்ஸ்டன்ட் சரியா அமையும். அப்படி அமைஞ்சுன்னா அங்க கூட பிசிக்கல் குவாலிட்டிஸ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கூட இருந்து அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ்ல அந்த ஒரு வகையான யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அமையுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மள மாதிரி இப்படி மனிதர்களுக்கு இப்ப இந்த பேரலல் கான்செப்ட் வந்து பேரலல் யூனிவர்சல் கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம், மனிதர்கள் இங்க இருக்கிற மனிதர்கள் மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ்ல நம்மள மாதிரி எப்படி வேற ஒரு மனிதன் இருப்பான், அந்த வேற ஒரு மனிதன் சொல்றேன் நம்மளே வந்து இன்னொரு அச்சா வந்து இருப்போம், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த யூனிவர்சல் கான்செப்ட் அங்க வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகும் சொல்லி பார்த்தா ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு யூனிவர்ஸை இதே மாதிரி மனுஷன்கள் உருவாகி இருந்தாலும் இல்ல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் ரொம்பவே ரேரஸ்ட் டு ரேர் பினாமினன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நிகழ்றதுக்கே ரொம்ப அரிதான வகையான கூடிய பினாமினன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதுதான் செகண்ட் ஆகக்கூடிய கூற்று அமைஞ்சிருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபைனைட் பில்டிங் பிளாக்ஸ் கான்செப்ட் சொல்லக்கூடியது. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யூனிவர்ஸை நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம உருவாகக்கூடிய இந்த காலகட்ட அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டா எவல்யூஷன் படி வந்து நம்ம உருவாகி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் வந்திருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம்னா இது எதனால நடந்திருக்கு, ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் ஆகட்டும், மாலிகல்ஸ் ஆகட்டும், பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும், இது மாதிரி பல்வேறு வகையான அடுக்குகள் வந்து ஒவ்வொரு வகையான சரியான அடுக்கு முறையில அடுக்கப்பட்டு இருக்கிறதுனாலதான் சரியான வகையில் இவ்வளவு காலம் வரைக்குமே பயணிச்சு நம்மளால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுது. இதே மாதிரி இருக்கிற சொல்லி பார்த்தோம்னா அப்ப வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவிடப்பட முடியாத அளவுக்கு விரிவு அடைந்தக்கூடிய அண்ட பகுதியில பார்த்தோம்னா நம்ம உருவாகிருக்க நம்மள மாதிரி இன்னொருத்தர் உருவாகிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கப்படுது. ஆனா நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கிறது மத்தவங்க நடக்கிறதுக்கான காலகட்டம் எப்ப அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அமையுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் பாயிண்ட் வைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய கூற்று என்னது, இப்ப நம்ம உருவாகி இருக்க மாதிரியே வேற ஒரு யூனிவர்ஸ் நம்மள மாதிரி இன்னொருத்தர் உருவாகி இருக்கலாம், நம்மள உருவாகி இருக்கோம் நம்மளாவே இருந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வைக்கப்படுது. இது பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டையும் மல்டிவர்ஸ் கான்செப்டையும் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இப்ப பிக் பேங் ஆரம்பிச்சு இவ்வளவு வருஷங்களுக்கு கடந்து வந்திருக்கு, நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கோம். இப்ப நமக்கு அடுத்து ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சுன்னா இப்ப நம்மள மாதிரி வரதுக்கான காலகட்டம் எவ்வளவு தூரம் ஆகும் சொல்லி யோசிச்சு பார்க்கறதுக்காக முன்னெடுப்புங்க வைக்கிறாங்க. இதை நமக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா அப்ப இப்ப இருக்கிற நம்மங்கிறது அந்த நம்மள கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தோம்னா அந்த நம்ம கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நம்மங்கிறவங்க வந்து இறந்துருவாங்க. கிட்டத்தட்ட சொல்றது குழப்பமா இருக்கும். சரியா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு போன் கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ரிசீவ் பண்றவங்க நீங்களா தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்க ரிசீவ் பண்றவங்க வந்து எடுக்கிறதுக்குள்ள பார்த்தோம்னா இங்க இருக்க நீங்க வந்து சரியா வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீங்களே அங்க போய் போன் கால் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா இங்க இருக்க நீங்களா இல்லாம இருக்கணும். இதுதான் என்னுடைய விஷயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு சரியா புரியும் நினைக்கிறேன். இந்த கான்செப்டை முன் வச்சு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டும் மல்டிவர்ஸ் கான்செப்டும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆய்வாளர்களும் பிசிசிஸ்டும் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி வைக்கக்கூடிய பல்வேறு வகையான தியரிஸும் சரி இல்ல பல்வேறு வகையான முன்னெடுப்புகளும் சரி இதை ஆதரிக்கிறவங்களா இருக்கிறாலும் சரி இல்ல எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் சரி இது மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல வந்து இது நடக்கலாமா நடக்க கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வந்து நடந்தா நல்லா இருக்கும், நடக்காம இருந்தாலும் எனக்கு எந்த வகையான பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ரீதியிலான மனநிலைங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தேவைங்கிறது முக்கியமான விஷயமா அமையுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அறிவியலுங்கிறது வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. உண்மையாவே அப்படி ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ல நீங்க வந்து இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களோட வந்து நீங்களே கனெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட கேள்வியை முதல்ல வந்து எடுத்து வைப்பீங்க, இல்லைன்னா அங்க இருக்கவங்க எப்படிப்பட்ட கேள்வியை உங்ககிட்ட எடுத்து வைப்பாங்க சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்க. தேங்க்யூ.